தமிழக அரசே கிறிஸ்தவ சாம்பவர் என்று சான்று வழங்க நடவடிக்கை எடுத்திடுக. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய ஓங்கி ஒலித்த மானுட விடுதலைக்காக பாடுபட்டவர் அண்ணல் அம்பேத்கர். அந்த மாபெரும் தலைவரின் திருவுருவச் சிலை முன்பு நாகர்கோவிலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். பல்வேறு சமூக அமைப்புகளும் அனைத்து திருச்சபை சமுதாய மக்களும் சேர்ந்து நியாயமான ஒரு கோரிக்கைக்காகவே இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். கிறிஸ்தவ சாம்பவர் என்று சான்று வழங்க கேட்டு எழுப்பிய உரிமை குரல் அது. போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் இன்ப இயேசுராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் நமது அழைப்பை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அவர் எப்போதுமே நம் குரலை ஒலிப்பதுடன் நம் பிரச்சனைகளுக்கும் துணையாக களத்தில் நின்று வருகிறார். கிறிஸ்தவ சாம்பவர் சமூகத்தினருக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழில் கிறிஸ்தவ சாம்பவர் என்று குறிப்பிடாமல் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து அப்போதே திரு தளவாய் சுந்தரம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதால் கிறிஸ்தவ சாம்பவர் பிசி என்று சான்றிதழ் வழங்கப்பட்டது. இது அவருடைய நடவடிக்கையால் சாத்தியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கடந்த 9/2/2023 முதல் வழங்கப்படும் சாதி சான்றிதழ்களில் ஆதி திராவிடர் வகுப்பிலிருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர் அடைப்புக்குறிக்குள் சாம்பவர் என்று சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நாங்கள் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள். இந்த குளறுபடிகளினால் எங்களது பிள்ளைகள் கல்வி வேலை வாய்ப்புகளில் சேர மிகவும் சிரமப்படுகின்றனர். 2016ஆம் ஆண்டு கிறிஸ்தவ சாம்பவர் என சான்றிதழ் வழங்கப்பட்டது போல் மீண்டும் வழங்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கை முழக்கம். அதேபோல் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கணினியில் பதிவேற்றும் போது 16A என்ற வரிசையை குறிப்பிட்டு தேடும் போது கிறிஸ்தவ சாம்பவர் என்னும் பெயர் கணினி திரையில் தெரிவது இல்லை. இது கல்வி வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. இது குறித்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்றக்கோடு சபையை சேர்ந்த செல்வின் ஞானப்பிரகாஷ் என்னும் நம் உறவுகளில் ஒருவர் முதல்வரின் முகவரிக்கு மனு கொடுத்து கோரிக்கை எழுப்பினார். ஆனால் இதற்கு கடந்த மே மாதம் 9ஆம் தேதி இது அரசின் கொள்கை முடிவு என அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒருமுறை இப்படி பிரச்சனை எழுந்தபோது அதை தீர்த்து வைத்த திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் இந்த பிரச்சனையை குறித்து தெரிய வந்ததுமே கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு இது குறித்து விரிவான கடிதம் எழுதினார். அதில் 16A என்ற வரிசையை குறிப்பிடும் போது மத்திய மாநில மாவட்ட அரசு பதிவேடுகளில் கிறிஸ்தவ சாம்பவர் என ஜாதி பெயரை பதிவேற்றம் செய்யவும் வலியுறுத்தியுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் நம் போராட்டத்திலும் கலந்து கொண்டு நமக்காக குரல் எழுப்பிய திரு தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது தொடர்பாக சென்னையில் சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடமும் பேசி வருகிறார். இதேபோல் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பிய இன்ப இயேசுராஜன், ஜான் ராஜா, சுதர்மன், தேவராஜ், ஜெயபால், மேசியா, நாதன், செல்வின் ஞானப்பிரகாஷ், சுதர் சிங், ராஜேஸ்வர பாண்டியன், மாணிக்கராஜ், இம்மானுவேல், மனோஜ்குமார், மாஸ்வின் சுவாமிநாதன், செல்வகுமார், தனேஷ், ஸ்டாலின் தாஸ், சசி, ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி பீட்டர் என்ற அசோக், முனைவர் சுரேஷ் சுவாமியார்காணி, யுத்த பிரசங்கம் ஜான் முரே, அலைகோல்ட் ஆகியோருக்கும் நன்றி. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் சாம்பவர் சமுதாயத்தின் அருமை பெருமைகள் தலைமுறைகள் கடந்தும் தொடர வேண்டும். அந்த அளவிற்கு பாரம்பரியமும் தொன்மையும் கொண்ட சாம்பவர் சமுதாயத்தின் பெயரை நம் சாதி சான்றிதழில் சேர்க்க கோருவது நம் அடிப்படை உரிமை என்பதை நினைவில் நிறுத்துவோம். வெளியீடு கவன ஈர்ப்பு போராட்ட